இன்னைக்கு ஆட்சியில எந்த விதமான சமரசமும் கிடையாது. ஆனா காங்கிரஸ் நண்பர்கள் வந்து ஒரு சில பேர் இருக்காங்க. இப்ப ஏன் நானே பேரை சொல்றேன், அதுக்கு துணை போறதுக்கு இன்னைக்கு நிறைய தமிழ்நாட்டிலே நிறைய துணைக்கு போயிட்டாங்க. பாத்தீங்கன்னா இப்ப கூட்டணி சேர்றத பார்த்தா முதல் நாள் வரைக்கும் பழனிசாமி தான் முதலமைச்சர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நேற்று டபுள் இன்ஜின் இருக்கா, டபுள் இன்ஜினா, டபுள் இன்ஜின் எப்படி போகும்? 2 மாடு போகும், 2 தண்டவாளம் ரயில் தண்டவாளம் தான் சொல்ல ஒத்துக்கிறேன். டபுள் இன்ஜின் எப்படி போகும்? முன்னாலே ஒண்ணு பின்னால ஒண்ணு தள்ளலாம். முன்னால போறவே பின்னால போறவே பிரச்சனை தானே. அது பாருங்க, கடைசியில ஏடிஎம்கே ஒரு ஜெயிச்சு வந்தா கூட வச்சுக்கிடுவோம். இது பிஜேபி தான் முதலமைச்சர் வருவா. ஏன்னா நிறைய கேஸ் வச்சிருக்காங்க, அரட்டி வருவா. ஆனால் எதற்கும் அஞ்சாத ஒரே தலைவன் மாண்புமிகு தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் தான். நீ என்ன செஞ்சுக்க, அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் ஒரே நிலைப்பாடு எடுத்து இன்னைக்கு ஆட்சியில எந்த விதமான சமரசமும் கிடையாது. ஆனா காங்கிரஸ் நண்பர்கள் வந்து ஒரு சில பேர் இருக்காங்க. இப்ப ஏன் நானே பேரை சொல்றேன், மாணிக்கத்தாவர் இருக்காரு, ஜோதிமணிலாம் அதிக எம்பி ஆகிட்டாங்க. அதனால இந்த வரவு எம்எல்ஏ ஆனாங்கன்னு சொல்லி அதுல பங்கு வேணும், இதுல பங்கு வேணும்ன்றான். இதெல்லாம் தலைமை புரிஞ்சு அடுத்த வீக்களுக்கு சீட்டே கொடுக்க கூடாது, நம்ம கொடுக்க விடக்கூடாது. இல்லைன்னா நம்மளால அதுக்கான வேலையை பார்ப்பாங்க. ஏன்னா எதுக்காக சொல்றேன்னா, ஒரு நம்ம உணர்வோட நாம இல்லைன்னா இந்தியா கூட்டணியே கிடையாது. தலைவர் வந்து டெல்லியில நிக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் மாண்புமிகு அண்ணன் ஸ்டாலின், 2வது மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், நாங்க 3 பேர் தான் மெயினா இருந்து இந்த இந்தியா கூட்டணியை காப்பாத்தி இருக்கோம். ஆனா இந்த காங்கிரஸுக்கு நல்லா போனா அங்க சொன்னா தப்பா போயிடும். 3000 ஓட்டு 4000 ஓட்டு மட்டும் தான் இருக்கு, ஆள் கிடையாது. வார்டுல பூத்து கமிட்டி போறதுக்கு ஆள் இல்லாத கட்சி. அது இன்னைக்கு அந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா மனது ரொம்ப வேதனையா இருக்கு. நம்ம எப்பயுமே இருமொழி கொள்கை தான் நம்மளுக்கு உண்டு, அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. இப்ப கூட ஒன்றிய அரசு நம்மளுக்கு 2000 கோடி ரூபாய் தர வேண்டியது இருக்கு, தரல. அந்த தர்மேந்திர பிரபுன்னு ஒரு மத்திய அமைச்சர் சொல்றாரு, நீங்க ஒத்துக்க 10,000 கோடி கூட தரமுன்னாரு. நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் சொன்னார் தலைவர், 10,000 கோடி வேணாம், இந்தி வேணாம், எங்கள் தமிழ் தான் வேணும்னு ஒத்தகால தீர்மானம் போட்டு நிறைவேற்றலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.